வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்றைக்கி நம்ம மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மைசூர் பாக் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தாங்க. மைசூர் பாக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற பொருட்களும் சரி, அதுக்கான நேரமும் சரி, ரொம்பவுமே கம்மி தான். நான் வீடியோஸில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் சூப்பரான மைசூர் பாக் வரும். நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மைசூர் பாக் பண்ணுறதுக்கு 100 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். கப் மெஷர்மெண்ட்டில் சொல்கிறதா இருந்தால் 1 கப் அளவுக்கு அளந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுத்திருக்கீங்களோ அந்த கப்பை இந்த மாதிரி தலை தட்டி எடுத்துக்கோங்க, அதுதான் சரியான அளவு. அடுத்து சர்க்கரை 1.25 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். தண்ணி 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 பங்கு சர்க்கரைக்கு 3/4 பங்கு தண்ணி, அதுதான் சரியான அளவு. எண்ணெய் 250 ml எடுத்திருக்கேன். எண்ணெய் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மாதிரி எடுக்காமல் நார்மலாக சன்ஃப்ளவர் ஆயில் இது மாதிரி எடுத்துக்கோங்க. நெய் 50 ml எடுத்திருக்கேன். நெய் கம்மியாகவும் எண்ணெய் ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவை சளிச்சு எடுத்துக்கலாம். கடலை மாவில் சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கடலை மாவு நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம எந்த ட்ரேயில் நம்ம மைசூர் பாவ் ஊற்றுறோமோ அதை நம்ம நெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் மைசூர் பாவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெய் தடவி நீங்கள் ஊற்றும் போசில் அதுக்குள்ளே டக்குன்னு செட் ஆயிரும். இதெல்லாம் நீங்கள் மைசூர் பாவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா ஓரத்துலேயும் படுற மாதிரி நெய்யை நல்லா சுற்றி தடவி எடுத்துக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயும் நெய்யும் சூடு பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயும் நெய்யும் சூடு பண்ண அப்புறம் இதை நம்ம கை வாட்டத்துக்கு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் மைசூர் பாவ் ரெடி பண்ணும்போது எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறதுக்கு வாட்டமாக இருக்கும். இப்போ மைசூர் பாவ் பண்ணுறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். ஒன்று நான்ஸ்டிக் பேன் எடுங்க, இல்லாட்டி அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இதில் நாம் எடுத்து வச்சுருக்க அந்த சர்க்கரையும் தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு பாகுப்பதம் வர வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ பாகுபதத்தை செக் பண்ணுறதுக்கு இதை இப்படி எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்திருக்கும். இதுதான் சரியான அளவு. இதை விட அதிகமாக நீங்கள் கொதிக்க வச்சிடாதீங்க. இப்போ நம்ம அந்த சளிச்சு வச்சுருக்க அந்த கடலை மாவை இதில் எடுத்து கொட்டிட்டு இதை எல்லாத்தையும் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு சில கட்டிகள் இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம கலந்து விட அதுவாகவே தன்னால் கரைஞ்சிரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். மைசூர் பாக் கலரும் போசில் அடுப்பை ஹையில் வச்சு கிளறாதீங்க, மீடியமாகவே வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நாம் சூடு பண்ணி வச்சுருக்க அந்த எண்ணெயும் நெய்யையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே உள்ளார மைசூர் பாக் இழுத்துரும். இந்த மாதிரி எல்லா எண்ணெயும் மைசூர் பாக் இழுத்தப்புறம் திரும்பவும் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் சூடு கம்மியாயிருச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாக இருக்கணும், ஆறி இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாத்தையும் மைசூர் பாக் நல்லா இழுத்துருச்சு. இப்போ திரும்பவும் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ மைசூர் பாக் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் இழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கோம். இது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே தனியாக பிரிஞ்சு மாவு நல்லா பொங்கி நிற்கும். அந்த ஸ்டேஜ் தான் மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம கடைசியாக இருந்த எண்ணெயும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த கடைசி எண்ணெய் காலியாகிறதுக்கும் மைசூர் பாக் நல்லா பொங்கி வர்றதுக்கும் டைமிங் சரியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு மைசூர் பாக் நல்லா வெந்துருச்சு. வெந்து மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நுரைச்சி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சாஃப்டான மைசூர் பாக் வேணும்னு சொன்னால் இந்த ஸ்டேஜில் இறக்கிருங்க. இல்லை நம்ம அந்த பழைய காலத்து அந்த ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி வேணும்னு சொன்னால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் மாவை நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் அந்த ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் தான் செஞ்சுருக்கேன். இப்போ மைசூர் பாக் நல்லா வெந்துருச்சு. இதை நாம் ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்க அந்த ட்ரேயில் எடுத்து மாற்றி கொட்டிடலாம். இந்த மாதிரி எடுத்து கொட்டின அப்புறம் இதை ஒரு கரண்டி வச்சு எல்லா சைடில் ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அழுத்தம் கொடுத்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, லைட்டாக மட்டும் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ண அப்புறம் இதை ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு நிமிஷத்துல மைசூர் பாவ் லைட்டாக செட் ஆயிரும்.
இந்த மாதிரி 1 நிமிஷத்தில் வந்து செட் ஆன அப்புறம் இதை வந்து நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நாம் கட்டிங் போட்டு வச்சிடலாம். மைசூர் பாவு வந்து நல்லா ஆறின பிறகு நம்ம கட் பண்ணோன்னா கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் சூடு இருக்கும் முஸ்லேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதை வந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா ஆறின பிறகு நம்ம தட்டில் எடுத்து மாற்றி கொட்டிக்கலாம். இப்போ சூப்பராக வந்து மைசூர் பாவு ரெடி ஆயிருச்சு. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடயே நம்ம சேனலையும் ஒரு லைக் பண்ணிடுங்க. வீடியோஸ் ஓரளவு பார்க்குறீங்க, ஆனால் பார்க்குற யாருமே வந்து லைக் பண்ணுறது கிடையாது. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிடுங்க. கூடயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.